ஹலோ கோடர். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ChatGPTக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஜான் ஏஐன்னு சொல்ட்டு. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜான் ஏஐ பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. எல்எல்எம் மாடல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, லோக்கலா உங்க பிசில ரன் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் ஏஐ யூஸ் பண்ணுவோம். ஜான் ஏஐ பார்த்தீங்கன்னா, 100% ஓப்பன் சோர்ஸ் ஓகேவா? ஸோ ஜான் டாட் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல போய் நீங்க இத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோல அதான் நம்ம பார்க்க போறோம். இத எப்படி டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி நம்ம சிஸ்டத்துல யூஸ் பண்றது? அப்புறம் லோக்கல் எல்எல்எம் மாடல்ஸ பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டத்துல எப்படி ரன் பண்றது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து லோ எண்ட் பிசி வச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா, நீங்க லோக்கல் எல்எல்எம் பார்த்தீங்கன்னா, உங்க பிசில ரன் பண்ணலாம். இந்த லோக்கல் எல்எல்எம் பார்த்தீங்கன்னா, ரன் பண்றதுனால இந்த ChatGPTக்கும் லோக்கல் எல்எல்எம்ஸ்லாம் ரன் பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, ChatGPT பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல ஃபுல்லா யூஸ் பண்றதா இருக்கும். அதனால உங்க டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா, அவன் ஆட்டைய போட்டுப்பான். அதுவே பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் எல்எல்எம்னா உங்க பிசில தான் இருக்கும் அந்த டேட்டாலாம். உங்க டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா, 100% ஆஃப்லைன். ஆஃப்லைன்ல தான் பார்த்தீங்கன்னா, உங்க டேட்டாலாம் சேவ் ஆகும். அதுதான் நல்ல விஷயம். அதுக்கடுத்து இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்டின்னா என்னன்னா, உங்க மேக்கு எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் ஏஐ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் ஏபிஐ என்னன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ChatGPTலாம் யூஸ் பண்ணணும்னா, இதுல இந்த ஜான் ஏஐலயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பிசில. நீங்க இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு இதெல்லாம் பண்ண தேவையில்ல. லோக்கல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க பிசில ஒரு சாஃப்ட்வேரா இன்ஸ்டால் பண்ணி, அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஏபிஐ கீ வச்சு இது 100% லோக்கல். அதனால பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு இதுல. மிஸ்டல் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய இருக்கு. பை அதுக்கடுத்து இந்த மாரி ஏகப்பட்ட மாடல் இருக்கு. லாமா 3 அந்த மாரி மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா இருக்கும். அதோட யூஸ் கேஸஸ் ஏன்னா வித்தியாசமா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு மாடலையும். ஓகே. அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் சொல்லலாம். எக்ஸ்டென்ஷன் என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷனும் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் குடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா யூஸ் பண்ணலாம். ஓகே. இது ஓப்பன் ஏஐல பார்த்தீங்கன்னா, ஏபிஐ இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஏபிஐக்கு அதே மாரி தான் குடுத்துருக்காங்க. ஏபிஐ ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ ஏபிஐ யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே ஏபிஐ பார்த்தீங்கன்னா, நீங்க லோக்கல் சர்வர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்ட்டே டெவலப் பண்ணலாம். லைக் நீங்க கோடிங் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்ட்டே டெவலப் பண்ணலாம். ஓப்பன் ஏஐ கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, $5 தான் மாசத்துக்கு ஃப்ரீ சம்திங் அவன் பிளான் வச்சிருக்கான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, நெறைய காசு குடுக்கணும். நீங்க ஓப்பன் சோர்ஸ்ல பண்ணீங்கன்னா, நீங்க ஃப்ரீயாவே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்ணலாம். ஓகே பார்த்துக்கலாம். நெறைய பேர் ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் கான்ட்ரிபியூஷன் பாருங்க. 13 crore 46 பிளஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ். புல் ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2800 பிளஸ் 1.2 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ். வேற லெவல் சொல்லலாம். டர்ன் யுவர் கம்ப்யூட்டர் இன்டூ ஏஐ கம்ப்யூட்டர். ஓகேவா ஷார்ட்டா. ஓகே. நம்ம இத எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இது நம்ப டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா செக்யூரா இருக்கும். ஜான் ஏஐ யூஸ் பண்றதுனால. அப்புறம் நீங்க ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மாடல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். நெட்டே தேவையில்ல. அது மட்டும் இல்லாம லோ எண்ட் பிசிக்குலாம் நெறைய சப்போர்ட் ஆகும். உங்ககிட்ட கிராபிக்ஸ் கார்டு கிடையாது. இல்லன்னா ரேம் கம்மியா இருக்குன்னா, நீங்க இந்த சின்ன சின்ன மாடல் கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா, அத வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா. ஓகே. நம்ம அப்படியே பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, கிட்டப் பேஜ் அவங்களோட கிட்டப் பேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் 20K ஸ்டார்ஸ்க்கு மேல இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்டிவா இருக்காங்க. எல்லாம் கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே சப்போர்ட் பண்றது. பிளஸ் இங்கேயே இன்ஸ்டாலேஷன் லிங்க் எல்லாமே குடுத்துருக்காங்க. டெமோ வீடியோ இங்க இருக்கு. இது நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஜான்.ஏ நம்ம ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிப்போம். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு குடுத்தா டவுன்லோட் ஆகும். மிச்ச டவுன்லோட் லிங்க்லாம் இருக்கு. டவுன்லோட் பண்ணி கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபைல் இப்படி தான் வரும். இந்த ஃபைல பார்த்தீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டாலிங் ப்ளீஸ் வெயிட்ன்னு காட்டும். வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ இன்ஸ்டால் கேட்டீங்கன்னா, ஆமா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, வந்துருச்சு பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் பார்த்தா நல்லா இருக்குல்ல. ஓகே. நான் இப்படியே வச்சுக்கிறேன். எல்லாம் சின்னதாக்கிக்கலாமா? சின்னதாக்கி கொஞ்சம் சின்னதாக்கிப்போம். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன் கூட குடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஜோய் டார்க், ஜோய் லைட்லாம் குடுத்துருக்காங்க. ஜோடிக்கி, டிம்மிட், லைட்டு. எனக்கு லைட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு போயிரும். நைட் ப்ளூ இந்த மாரி பார்த்தீங்கன்னா நெறைய குடுத்துருக்காங்க. நம்ம பிளாக் வச்சுப்போம். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மாடல் ஃபர்ஸ்ட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் லோக்கல். அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்படி தான் இருக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ஆக்சுவலி. இங்க பார்த்தீங்கன்னா, ஹப்ன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு பார்த்தீங்களா? ஹப்புக்குள்ள போனீங்கன்னா ஏகப்பட்ட மாடல் இருக்கு. அதாவது உங்களோட மாடல கூட நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் இதுல வந்து. அது நல்ல ஆப்ஷன். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, டோட்டலா பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன மாடல் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, ஃபீச்சர்ட் மாடல் எல்லாமே இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, லாமா 3 மாடல் இருக்கு. அதுக்கு வந்து ஜெம்மா 7B கோடர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லாமா 3 வந்து 4.58 ஜிபி கிட்ட வந்து மெட்டா அது ஓகேவா? Facebookஓட மாடல் அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கிளாட் இருக்கு. கிளாட்லாம் பார்த்தீங்கன்னா, ஏபிஐ யூஸ் பண்ணும். இல்ல லோக்கல் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க காட்டும் எவ்வளோ ஜிபின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லோக்கல் மாடல் கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க ஏபிஐ கீ போட்டு யூஸ் பண்ற மாரி இருக்கும். இங்க பாருங்க டைனி லாமான்னு இருக்கு பாருங்க சார்ட்டு.
6 38 MB தான். ஸோ அவ்வளோ சின்ன மாடல் ஓகேவா. உங்கள் லோ எண்ட் பிசியில் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா PHI3 மினி. ஸோ இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மொபைலுக்காக டிசைன் பண்ண மாடல் சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு அது யூஸ் பண்ணி நான் காட்டுறேன் லைவாகவே. ஜஸ்ட் 2 ஜிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாடல். மாடல் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஹாய்ன்னு நான் அனுப்புகிறேன். மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓகே ஹாய்ன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ, கேன் ஐ அசிஸ்ட் டுடே அப்படி வருதுல. ஸோ இதில் வந்து நான் ஹப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த டவுன்லோட் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா மாடல் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிள் டவுன்லோட் கொடுத்து காட்டுறேங்க பாருங்க. டவுன்லோட் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. டவுன்லோட் சொல்லிட்டு பர்சன்டேஜ் ஆகுதா, லாமா 3 டவுன்லோட் ஆகட்டும். ஸோ மாடலு ஸோ டவுன்லோட் ஆன கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடல் எப்படி யூஸ் பண்ணால் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இதை ட்ராக் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Pi 3 மினி இருக்குது. இப்போ டைனி இல்லாமல் 2 மாடல் இருக்குது. 3ஆவது மாடல் வந்தோடனே அந்த மாடலை நான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க மாடல் ஸ்விட்ச் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். இதில் இன்டர்ஃபேஸ் பேராமீட்டர்ஸு, அதுக்கடுத்து மாடல் இது பேராமீட்டர்ஸ், இன்ஜின் பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த சார்ட் ரிப்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்க மாதிரி மாறும். டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, லோ பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களோட மாடலோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ChatGPTல அட்வான்ஸில் கூட அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே. அப்புறம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்குல்ல, உங்களுக்கு மாடிஃபை பண்ணி டெம்ப்ளேட்டை மாடிஃபை பண்ணியிருக்கலாம். இன்ஜின் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ஜிபியூலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம மேட்ரு. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த மாடல் வந்து யுஆர் அண்ட் ஹெல்ப் அண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் இது பண்ணலாம். யுஆர் அண்ட் லைக் சிம்பிளாக நான் போடுறேன். யுஆர் அண்ட் டாக்டர் கிவ் அட்வைசஸ் ஓகேவா, சும்மா போட்டிருக்கேன் ஓகேவா. சும்மா போட்டு இப்போ வந்து என்ட்ரு கொடுத்துறோம். ஓகேவா. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், நியூ த்ரெட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இது போட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஹலோ கேன் யூ டெல் மீ about corona symptoms. ஓகே பக்காவாக சொல்லுது பாருங்க. ஹலோ ஐ வில் ப்ரொவைட் டிசீஸ் சாஸ் கொரோனா. ஸோ கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேற லெவலில். ஸோ டாக்டர் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இந்த பாட் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம டாக்டர்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து அதெல்லாம் டாக்டர்னு நம்பிடுச்சது. ஸோ இதே மாதிரி இந்த மாடலில் வேற என்ன கேட்கலாம், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தமிழ்நாடு இந்த மாடல் வெறும் 2 ஜிபி மாடலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்ன பண்ண முடியாது. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்போம். 2023 லாஸ்ட் அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ MK ஸ்டாலின் அவர் தான் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ கரெக்டாக சொல்லிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப் டு டேட்டாக இருக்குது. ஸோ தரல. ஸோ இதே மாதிரி நீங்கள் மாடல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மாடலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே ப்ரோ, இன்னொரு விஷயம் இருக்குது இதில். ஓகே ChatGPTல நம்ம ஃபைல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைலில் என்ன இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்ல கேட்குறோம்ல, அதெல்லாம் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா பண்ணலாம். அப்புறம் இமேஜ் கொடுத்து பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு சிஸ்டம் மானிட்டரிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். இதில் வந்து என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் ஆகுது, மெமரி எவ்வளோ யூஸ் ஆகுது, CPU எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த மாடல் ரன்னிங்கில் இருக்கோ அந்த மாடல் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே நான் ரன் பண்ணுறேன் இப்போ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 marks.pdf சொல்லிட்டு இருக்குது. இந்த PDF பார்த்து ட்ராக் பண்ணி போட்டு வாட் இஸ் அபவுட் திஸ் PDF. ஓகே PDF என்னன்னு நான் கேட்குறேன். ஆக்சுவலி என்னன்னு தெரில எனக்கு. ஸோ இதுக்கு கொடுத்ததுனால என்ன கேட்குறேன்னா, சாரி இது நாட் ப்ரொவைட் எனி ஸ்பெசிஃபிக் அபவுட் PDF அவர் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் PDF ரிலேட்டட் டு த கம்ப்யூட்டர் ஆர்ச்சி. ஓகே கரெக்டாக சொல்லிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஆமாங்க, இது வந்து 2 மார்க் கொஸ்டின். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் 2 மார்க் கொஸ்டின். கரெக்டாக சொல்லிடுச்சுல. ஸோ ஓகே இந்த அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக்கும் இருக்குது அதுவும் சொல்லிட்டு ஃப்ளைன் கிளாசிஃபிகேஷன், பிரான்ச், மல்டி த்ரெடிங், ஹைரார்கி எல்லாம் சூப்பராக சொல்லுது. ஓகே இதில் வந்து இதெல்லாம் பக்காவாக பண்ணலாம். இதில் செட்டிங்ஸ்குள்ளே வருவோம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை கீலாம் போட்டு வச்சுக்கலாம். என்னென்ன மாடல் இருக்குது, அப்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கீஸ் இருக்குது. அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு என்னன்னு சொல்லிட்டு இல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். GPU ஆஸ்பிரேஷன், எக்ஸ்பெரிமெண்டல் மோடு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைல் இது போடுறோம் பார்த்தீங்களா, தூக்கி போடுறது அந்த ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகும். ஓகே ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மாடல்ஸோட API கீலாம் இருக்குது. இங்கெல்லாம் API கீயை போட்டு வச்சுக்கலாம்.
ஓகே. அதுக்கடுத்து இதுல ஒரு ஏபிஐ லோக்கல் ஏபிஐ சர்வர்ன்னு ஒண்ணு இருக்கு. இத பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட உங்களுக்கு கோடிங் நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு இது மாரி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஏதோ அப்ளிகேஷன்ல வந்து இந்த ஏபிஐ கீய போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். குடுத்து ஸ்டார்ட் சர்வர் சொல்லிட்டு ஒரு சர்வரா லான்ச் பண்ணிக்கலாம். இத யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம ஓலாமா யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. அது பிரெஃபரபிள். பட் நீங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு GUI நல்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும்னா, ஜான் ஏஐ கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். சூப்பரானது. ஏன்னா நம்ப ChatGPTல நம்ம மெசேஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு லிமிட் வரைக்கும் தான். கொஞ்ச நேரம் தான். இப்போ நான் ஏதாவது மெசேஜ் பண்ணா ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதுக்கடுத்து யூ ஹேவ் ரீச்ட் லிமிட்ன்னு சொல்லிட்டு காட்டும். 4 மாடல், அதுக்கடுத்து 3.5 2 மாடலும் பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்கு. ஆனா இதுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம லோக்கல் மாடல் தான். இதுதான் அட்வான்டேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.